தூங்குமாங்களா சார்? ரொம்ப கரடி மாதிரி தூங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில வந்து பாத்தீங்கன்னா ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. ஹைபர்னேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அந்த கடைசி இந்த மாதிரி வின்டர் சீசன்ல அதுக்கு எந்த உணவுமே கிடைக்காது. அதனால வின்டர் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய உணவு சாப்பிட்டு ஃபேட் எல்லாம் நல்லா வச்சிரும். உடம்புல வச்சதுனால அது நல்லா தூக்கத்துல இருக்கிற போதுமே கூட அந்த ஃபேட்டே வந்து அதுக்கு திருப்பி டைஜஸ்ட் ஆகி அதுக்கான எனர்ஜியை கொடுத்துரும். ஸோ அதுதான் கரடிகள் நம்ம சொல்றோம். காட்டுல ஏதோ ஃப்ளவர்லாம் சாப்பிட்டு கரடி வந்து டான்ஸ் போடும், ஆல்கஹால் எல்லாம் ஏறி போச்சுனால. இப்போ வந்து நீங்க நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மகுவா ஃப்ளவர்னு ஒண்ணு இருக்கு. அதே போல வந்து டெண்டு லீவ்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரடிகள் விரும்பி சாப்பிடக்கூடியது. இந்த மகுவா ஃப்ளவர்லாம் வந்து பேசிக்காவே உங்களுக்கு ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அது சாப்பிட்றதுனால இதுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிரும். அதனால அந்த டைம்ல இது டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது டான்சிங் பியர்ஸ் நம்ம சொல்றோம். அது வந்து உண்மைதான். அதனாலதான் அந்த மருந்து கடியில படுத்து தூங்க கூடாதுன்னு சொல்லுவோம். அது தூங்கினா நமக்கு ஆபத்து. ஏன்னா கரடி எந்த நேரத்துல வரலாம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இது மாதிரி புதர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. நீங்க சின்ன வயசா இருக்கிறது கரடிகள்லாம் அந்த வந்து ஷோல போடுறது, ஷோல காட்டுறது அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நார்த் இந்தியால கலந்தர் அப்படிங்கிற கம்யூனிட்டி 13ஆம் நூற்றாண்டுல வந்து அந்த மாதிரி ஒரு கரடியை காட்டுக்குள்ள போயிட்டு அது குட்டியா இருக்கிறது அதை பிடிச்சு அதோட இரும்பு ராடு வச்சு அந்த பல்லெல்லாம் எடுத்துட்டு அதுக்கெல்லாம் வளர்த்திட்டு அந்த ஸ்ட்ரீட் பிளேக்கெல்லாம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 1972 வனவின பாதுகாப்பு சட்டம் வந்த பின்னாடி அது எல்லாமே நிறைய மாறப்பட்டிருக்கு, மாற்றிட்டாங்க. இப்ப நீங்க டெல்லியில இருந்து ஆக்ரா வழியா ராஜஸ்தான் போற போது மட்டும் அந்த என்ஹெச்ல ஏகப்பட்ட கரடிகளை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட ஒரு 800 கரடிக்கு மேல ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. இப்ப அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம்.